இந்த காலத்துல ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் தான் பெரியார் அப்படின்னு சொல்லலாம். ஊதி ஊதி பெருசாக்கின பலூன் அதுதான் பெரியார் அப்படின்னு சொல்லலாம். பெரியார் வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் சில பேர் இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணுவாங்க. பப்ளிசிட்டி பைத்தியங்கள்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு கிரிஞ்சித்தனமா பேசிக்கிட்டு விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த ஒரு மனுஷன் தான் பெரியார். ஏன்னா வாய்க்கு வந்ததை பேசுவார். அவருக்கு வந்து ஓட்டு அரசியல் கிடையாது, அதனால ஓட்டு போடணும் மக்களை வந்து கவரணுங்கிற கிடையாது. எதை வேணா பேசுவார். எதை பேசினா விமர்சனம் ஆகும், எதை பேசினா 4 பேர் சர்ச்சை பண்ணுவாங்க, எதிர்ப்பு வரும், எனக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமோ அதை தான் பேசிட்டு தெரிஞ்சார். ஏன்னா அவர் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கும். ஒரு பெரும்பான்மை கூட்டம் எதை ஆதரிக்குதோ அதுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வருவார். அப்படிதான் சில விஷயங்கள் பேசினாரே தவிர அவர் பெண்களுக்காக பேசல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசல. இதை பேசினா ஒரு எதிர்ப்பு வரும், அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம், நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் பெரியார் பண்ணார். சோ அந்த காலத்துல ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் தான் பெரியார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு இருக்கவர்கள் வந்து பெரியார் வந்து ஒரு அவதார புருஷன் மாதிரியும் ஒரு மனித புனிதர் மாதிரியும் வானத்துல இருந்து வந்த தேவ தூதர் மாதிரி, அவர் இல்லைன்னா அவ்வளவுதான். பெரியார்னு ஒருத்தர் வரலினா நாமளா என்னமோ கள்ள தூக்கிட்டு அந்த காலத்துல வேட்டைக்கு போன மாதிரி வேட்டையாடிட்டு இருந்திருப்போம். பெரியார் வந்து தான் நாகரிகத்தை கத்து கொடுத்தாரு, பெரியார் வந்து தான் நம்மள பண்படுத்தினாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதே திமுக தான் பெரியாரை போட்டு பொளந்தது. இன்னைக்கு அண்ணன் சீமான் பொளக்குறாரு, அன்னைக்கு திமுகவே போட்டு பொளந்தது. அவரோட கருத்து முரண்பட்டு தான் திமுகவே உருவாச்சு. பெரியாரே வந்து ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி வராரு, ஒரு இடத்துல நிலையாவே இல்லை. மனுஷன் குரங்குல இருந்து வந்தாங்கிறத அவர் தான் நிரூபிக்கிறார். ஒவ்வொரு இடமா தாவிக்கிட்டே கிடந்தாரு. அந்த மாதிரி காங்கிரஸ்ல இருந்து நீதி கட்சி, அப்புறம் திராவிட கழகம் சொல்லி உருவாக்கி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கருத்தியோட இருந்தார். காங்கிரஸ்ல இருக்கும்போது ஹிந்தி ஆதரிச்சாரு, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தது ஹிந்தி எதிர்த்தாரு. திமுக ஹிந்தி எதிர்த்தது, இவருக்கு ஹிந்தி ஆதரிச்சார். அப்படி மாறி மாறி பெல்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பார். திமுகவை எதிர்க்கிறதுக்காகவே பிராமணர்களை ஆதரிச்ச வரலாறும் இருக்குது. மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய மனிதர் தான். இஸ்லாமியர்களை விமர்சிச்சிருக்கிறாரு, கிறிஸ்தவர்களை விமர்சிச்சிருக்கிறாரு. எல்லாரையுமே அவர் வந்து கழுவி ஊத்தாத நபர்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தரம் தாழ்ந்து விமர்சிப்பார். யாரை பிடிக்கலையோ அவங்களை இஷ்டத்துக்கு பேசுவார்.